அன்புமணி சார், இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு சொல்லுங்க இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்போ இதன் மூலியமா மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க. இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம். அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை. இதனால எங்க கொள்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எங்களுடைய பாலிசி, எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட இடத்துல போராடுவோம். அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். நாங்கள் அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம்? தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியில இருந்து செஞ்சோம், இப்போ உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசுகளை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்ப நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது உங்களுக்கு நெருடலாவோ இல்ல நெருக்கடியோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ். அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்லை. அது மக்களுக்கு பிடிச்ச, எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. சார், this is Ramkumar from NewsX. Sir, this is this side. Yes. This is Ramkumar from NewsX. நீங்கள் இப்போ சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னீங்க. சார், விமர்சனம்ன்றது வேற. நீங்கள் ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேலே ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்கள் பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னரில் நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? ரெண்டாவது, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க, நாங்கள் உள்ளே இருந்து தான் நாங்கள் அவங்க கிட்ட எதிர்ப்போம் சொல்லி. ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க? அதை அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவா விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சார், அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதுல சார், அன்புமணி சார் இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா, ஆளுநர் கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன் நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க? See, that's what I am telling you today is, yes, we have given a list to the governor to investigate.
and if true to take action, we still stand by that. Whoever who ஏம்பா ஊடகம்னா இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க நீங்க, அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அப்ப அவருக்கும் தண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம். நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். I'm coming to that. I'm coming to that. Okay. So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prima facie if I find anything, I will take severe action. We stand by that. Sir, this is Shabir from Times Now, sir. You have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated. And Gutka scam pati miga kadumaya vimarsanam seiyda or katchi Pamaka, and you yourself are an anti-tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய அமைச்சர்களோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இல்ல இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்களா தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் No, I am saying like you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. And why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So ipo evidence illennu nenikringala neenga? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் இந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. இல்ல அதிமுக ல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion, and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? You want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll sir the question is very simple, sir. Sir, Sankaran from Malay Tamragam. Sir, தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க. இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற செயல் நீங்கள் நினைக்கலையா? ரெண்டாவது வந்து இதே நீங்கள் கூட்டணியை தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாமே. இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு தானங்க நான் 20 நிமிஷம் விளக்கம் சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க அப்போ? இதுதான் தெளிவாக எதுக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தனியா போட்டியிட்டோம் 8 ஆண்டு காலம் நான் முடிவு பண்ணிருக்கேன், தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப திருப்பி சார், அந்த அதிமுக பாமக கூட்டணியை பணநல கூட்டணி விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி நீங்க இப்ப அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைவரும் எங்களை அணுகினார்கள், திமுக உட்பட. இது ஒரு தேர்தலில் இது இயல்பு. ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். வேற என்ன கேள்வி? அதான் எனக்கும் உங்களுக்குமான அது இது இவ்வளோ பேர் இருக்காங்க கேட்குறாங்கல்ல. அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துடணும் எலெக்ஷனில். ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்லை திமுகவில் கொடுத்துருவாங்க. அவர் ஏன் சுயேட்சை நிற்க போகிறாரு? சன் டிவி தானே, அது திமுக. அதாவது அதனால தான் அவ்வளோ ஆவேசப்படுறாரு. உங்கள் தலைவரோட கூட ஆவேசப்பட மாட்டேன்னு நினைக்கிறேன்.
சார் சொல்றேன். ம்? சார் 2 விஷயம். அதனால எல்லா பிரதான கட்சிகளும் எங்களை அணுகினார்கள். ஐயா அவர்கள் நான் சொன்னது போன்று எங்கள் கட்சி தொண்டர்கள், எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மையான தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் அதிமுகவுடன், அது ஒரு காரணம், சென்றது ஒரு காரணம். ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்ற ஆதங்கத்தால் அப்படி விமர்சனம் செய்யலாம். அடுத்தது எங்கள் அணி நிச்சயமாக பெரும் வெற்றி பெறும் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அவரை மறு விமர்சனம் செய்ய மாட்டோம்.